நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். ஒரு வயோதிகரின் வாழ்வில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். பணி ஓய்வு பெற்ற ஒரு பெரியவர் அவருடைய வீட்டிலே இருக்கிறார். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்டுகின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கிறான். நம்மில் பல பேரும் உண்பதற்காகத்தான் உழைக்கிறோம். ஆனால் உழைப்பதிலே உண்ண மறக்கிறோம். வாழ்வதற்காகத்தான் பொருள் சேர்க்கிறோம். ஆனால் வாழ்வில் பொருள் இருக்கிறதா என்று தெரியாமல் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் எதையோ தேடி ஓடுகிறோம் என்பது மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. எதை தேடி என்பது தெரிவதில்லை. அந்த சூழலில் அவன் மட்டும் என்ன விதிவிலக்கா? அவனும் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த அப்பாவுக்கு ஒரு ஆசை. ஒரு மணி நேரமாவது நம்முடைய மகனோடு இருந்து பேச முடியாதா? கொஞ்ச நேரம் அவனோடு பொழுது செலவழிக்க முடியாதா என்று அவர் சிந்திக்கிறார். ஆனால் பேசுவதற்கும் தோன்றவில்லை. அவனுடைய பணியில இடையூறாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். இப்படி சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஒரு நாள் மனம் வந்து விடுகிறது. எப்படியாவது அவனிடத்தில் பேசிவிட வேண்டும் என்று. அவர் பணி ஓய்வு பெற்றவர். மாதம் மாதம் ஓய்வூதியம் பெறுகின்றவர். அதிலே இருந்து கொஞ்சம் பணத்தை தன்னுடைய செலவுக்காக மாதந்தோறும் எடுத்துக்கொண்டு மீதியை மகன் பேரிலேயே போட்டு விடுவார். அந்த பணத்தை கணக்கு பார்த்து எடுத்து வைத்து ஒரு நாள் மகன் முன்னாலேயே எண்ணி பார்க்கிறார். இப்போ எதுக்குப்பா பணம் எடுத்து எண்ணி பார்க்குறீங்க? ஏதாவது வேணும்னா நான் செய்ய மாட்டேனா என்று மகன் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், உனக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுப்பா? மாதத்துக்கு இவ்வளவென்றால் ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று கேட்கிறார். அவன் ஒரு தொகையை சொல்கிறான். இதில் 2 நாளுக்கு உண்டான காசு இருக்குது. இந்த 2 நாள் மட்டும் என் கூட இருப்பியா என்று அவர் கேட்டார். எத்தனையோ வகையாக நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய நலனுக்காக, வாழ்வை செம்மைப்படுத்துவதற்காக என்று பல நிலைகளிலே தேவைகளை பெருக்கிக் கொண்டு நாம் உழைக்கின்றோம். எது வாழ்வு என்று தெரியாமல், எதற்காக உழைக்கிறோம் என்று தெரியாமல். அப்பா இப்படி சொன்னதும் அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. அலைபேசியை எடுத்தான். மேலாளரை அழைத்தான். 1 வாரம் விடுப்பு வேண்டும் என்று கேட்டான். அவர் வழங்குகிறாரா இல்லையா என்பதெல்லாம் அவனுக்கு அப்பாற்பட்டது. சொல்லிவிட்டு வைத்து விட்டான். அப்பாவோடு இருக்கிறான். பெரியவர்கள் எதிர்பார்ப்பது இவ்வளவுதான். வாழ்க்கையும் இவ்வளவுதான். எதற்காக என்று தெரியாமல் ஏன் இந்த ஓட்டம்? கொஞ்சம் நின்று நிதானித்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.